ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கோபிநாத், திருச்செங்கோடு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட ஒரு 5.1 ரிமோட் கிட் பேஸ்டு ஃபுல் பேக்கேஜ் ஆம்ப்ளிஃபையர் வித் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப்வூஃபர்ஸ் வந்து சேல்ஸுக்கு அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறவங்க நம்மளை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் யூஸ் பண்ணியிருக்க ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு ஸ்பீக்கர்ஸும் 10 இன்ச்சு சப்வூஃபரும் யூஸ் பண்ணியிருக்கோம். 10 இன்ச்சில் மேக்னட்ஸ் பிராண்ட், அதாவது டியூவல் மேக்னட் போட்ட சப்வூஃபர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி 6 இன்ச் வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டர் மைக்கில் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு 6 இன்ச்சில் 8 இன்ச் மேக்னெட் வரும். உங்களுக்கு ஸ்பீக்கரோட வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 வாட்ஸ் வரும். உங்களுக்கு சப்வூஃபரோட வாட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 150 வாட்ஸ் வரும். ஸ்பீக்கர் பாக்ஸ் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எம்டிஎஃப் பாக்ஸ் தான் இது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எம்டிஎஃப் பாக்ஸு. ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீன் போடுற மாதிரி வரும். கிராஸ் பாக்ஸ் இது. உங்களுக்கு பார்க்குறதுக்கு உங்களுக்கு லுக் வைஸ் உங்களுக்கு நீட்டாகவே இருக்கும். அடுத்தது சப்வூஃபர் பாக்ஸ்னு எடுத்தோம்னா மேட் ஃபினிஷிங்கில் கொடுத்துருக்கோம். ஸோ பட்ஜெட் வைஸுங்கும் போது நம்ம இந்த மாதிரி தான் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிளாக் மேட்டில் இருக்கும். ஃப்ரண்ட்டில் அலாய் கிரில் போட்டிருக்கோம் கொஞ்சம் லுக்குக்காக. இந்த சப்வூஃபர் வித் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் தென் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆம்ப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5.1 ரிமோட் கண்ட்ரோல் ஆம்ப்பு. இந்த ஆம்பில் என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃப்ரண்ட்டில் அக்ரலிக் பேனல் யூஸ் பண்ணியிருக்கோம். 2 நாபுக்கும் க்ரீன் கலர் எல்இடி கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து பார்த்தோம்னா சப்புக்கான வால்யூம் கண்ட்ரோல், அடுத்தது எல்இடிக்கான ஆன் ஆஃப் சுவிட்சு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்இடிக்கான ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்துடும் உங்களுக்கு. அடுத்தது ரிமோட் கிட்கான டிஸ்பிளே, அடுத்தது யூஎஸ்பி போர்டு, அதுக்கு மேலே ஒரு விஎம் மீட்டர் வரும் உங்களுக்கு. ஸோ டோட்டல் ஆன் ஆஃப் கண்ட்ரோல். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா என்கோடருக்கான வால்யூம் கண்ட்ரோல். ஃப்ரண்ட் லுக்குன்னு வந்து பார்த்தோம்னா இதுதான். கீழே கோல்டில் பாட்டம் புஷ் கொடுத்துருக்கோம். லுக் வைஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். அடுத்தது என்னோடய இன்டீரியர். ஸோ ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் நம்ம இன்டீரியர் எப்படி பண்ணிக்கிறோம், இந்த பட்ஜெட்டுக்கு எந்த மாதிரி உள்ள பொருட்கள் மாறும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். உள்ளன்னு வந்து பார்த்தோம்னா டாப் வியூ இதுதான். ஸோ ஒயரிங் ரொம்ப நீட்டாகவே இருக்கும் உங்களுக்கு. உள்ளே என்ன நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா 24024 ஒரு 6 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஹெச்டி டிரான்ஸ்ஃபார்மர் தான் இது உங்களுக்கு, பியூர் காப்பர். அடுத்தது பவர் சப்ளை ரெட்டிஃபிகேஷனுக்காக 10 ஆம்பியர் டயோடும் 10,050 வோல்ட்டில் 2 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது சப்வூஃபருக்கு மட்டும் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கோம். 12 வோல்ட்டுக்காக ஒரு எஸ்எம்பிஎஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரிமோட் கிட்காக. அடுத்தது பவர் ஆம்ப்னு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 2050 + 2 டிரான்சிஸ்டர், அதாவது 5 சேனலுக்கு 2050யும், சப்வூஃபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 டிரான்சிஸ்டர், அதாவது 5200 1943 பேர் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பவர் ஆம்ப் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட்னு வந்து பார்த்தோம்னா எப்போ யூஸ் பண்ணுற மாதிரி ஹனீஸ் ரிமோட் கிட்டு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ரிமோட் கிட்கான பாட்டம் போர்டு இது உங்களுக்கு. இதில் வந்து உங்களுக்கு பின்னாடி 5.1 இன்புட் கொடுத்துக்கலாம். அதாவது நீங்கள் டிவிடி இல்லை வேறு ரஸ் பாக்ஸு ஆர் FT003 இந்த மாதிரி நீங்கள் 5.1 இன்புட் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி 3 ஆக்ஸ் இருக்கும். டிவி, டிவி, டிடிஹெச் இந்த மாதிரி அப்படின்னு நீங்கள் ஆக்ஸ் மூலிமா டிவியோ இல்லை டிடிஹெச்சோ இதனால நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆம்போட இன்டீரியர் இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டோட்டல் பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா இதனோட ப்ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 16,000 ரூபா வரும். நீங்கள் ஒரு பிராண்டட் ஹோம் தேட்டரோ இல்லை அந்த மாதிரி வாங்குறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஆடியோ குவாலிட்டி உங்களுக்கு சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி தனியாக ஆம்ப் மட்டும் வேணாலும் வாங்கிக்கலாம். ஆம்ப் மட்டும் எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு 8,500 ரூபா வரும். அதே மாதிரி ஸ்பீக்கர் சப்வூஃபர்ஸ் நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த ஃபுல் பேக்கேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் நம்மளைய வாட்ஸ்அப்லேயோ இல்லை கால் பண்ணியோ டீட்டெயில் கேதர் பண்ணிட்டு வாங்கிக்கலாம். அதாவது ஃபுல் பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 16,000 ரூபா வரும் உங்களுக்கு. ப்ளஸ் கொரியர் சார்ஜ் 1000 ருபீஸ் வரும். நீங்கள் எந்த ஏரியாவில் இருந்தாலும் கொரியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ட்ரஸ்ட் ஒர்த்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். கண்டிப்பாக நீங்கள் கொடுத்த அமௌண்ட்டுக்கு கண்டிப்பாக பொருள் வந்து சேரும். ஸோ அதுக்கு நான் கேரண்டி. உங்களுக்கு வேணும் அப்படின்னா மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இதனோட ஆடியோ டெஸ்ட் நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள் அடுத்த வீடியோவில். ஸோ இப்போது சொல்கிறேன், இந்த ஃபுல் பேக்கேஜோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 16,000 ரூபா ப்ளஸ் 1000 ருபீஸ் கொரியர் சார்ஜு. ஆம்ப் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் கொரியரில் போடுவோம். சப்வூஃபர் ஸ்பீக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம A1R MSS பார்சலில் போடுவோம். நீங்கள் தாராளமாக நீங்கள் ரிசீவ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஆம்பு உங்கள் வீட்டுக்கே வந்துடும். அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு கால் வரும், நீங்கள் போய் எடுத்துக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் என்னோட ஆடியோ டெஸ்ட் அடுத்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.